பியூஷ் மனோஜ், ஒரு வாகன ஓட்டியாக வாகன பயன்பாட்டாளராக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த கேஸு அரசு தரப்பில் சொல்லப்படக்கூடிய காரணங்கள், குறிப்பா சார் சொன்னாரு இதுல விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் இல்லைன்ட்டு, ஆனா யூனியன் மினிஸ்டர் சொல்றாரு இதுல விவசாயிகளுக்கு பலன் இருக்கிறதுன்ட்டு. இதுல யாரு பெரிய அளவுல இதுல பெனிஃபிட் அடையறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த பிளான்ல? சார், 2-3 விஷயம் இருக்குங்க. ப்ளீஸ். இம்போர்ட் டிபெண்டன்ஸ் குறைக்கணும். சரி. கூடயே நான் பிசினஸஸ் காம்படிட்டிவ் காம்படிட்டிவா வச்சுக்கணும். சரி. இப்போதைக்கு டீசலுக்கு இது சமாச்சாரம் வரல. இப்போ பெட்ரோலோட இருக்கு. டு ஐ ஹேவ் a சாய்ஸ்? எனக்கு சாய்ஸ் இருக்கா எந்த பெட்ரோல் போடுறதுக்கு? ஓகே. சரி, பை சான்ஸ் நான் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்ல கன்சியூம் பண்றேன், அரசாங்கத்துக்கு இம்போர்ட் பில்ல குறைக்கிறேன்னா எனக்கு என்ன லாபம்? ஓகே. எனக்கு விலையை குறைச்சு கொடுத்தீங்களா? அரசாங்கம் எத்தனால என்ன விலைக்கு வாங்குது? ஓகே. அதோட மனசுல நிஜமாவே விவசாய மக்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த அரசாங்கம் தான் 3 ஃபார்முலா பில்ல அற்புதமான ஒரு சட்டம் கொண்டு வந்தது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல எந்த விவசாயிய ஏமாத்தினாலும் போலீஸ் கிட்டயும் போக கூடாது, கோர்ட்லயும் போக கூடாதான். அந்த கம்பெனியோட தீர்ப்பு கலெக்டர் மட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, லோக்கல் கோர்ட்ல எதுவுமே இல்லை. சோ இந்த பேசிக் ரைட்ஸே புடுங்குற இந்த அரசாங்கம் விவசாய மக்களுக்கு அக்கறை காட்டுமா? நம்பர் 1. அது எல்லாத்துக்கும் தெரியும். வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. தேர்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இஃப் மைலேஜ் குறைக்கிறது ஒரு பக்கம், என்னோட வெஹிக்கிளோட டேமேஜ் யார் கணக்கெடுப்பாங்க? Have you released the scientific data that vehicles will not get damaged? அரசாங்கம் சயின்டிபிக் டேட்டா விட்டுட்டு இல்ல டேமேஜ் ஆயிருக்குங்க யூஸ் பண்ணிருக்கேன். இல்ல டேமேஜ் ஆயிருக்குங்கிறதுக்கு சயின்டிபிக் டேட்டா இல்லங்கறாங்களே அவங்க. சார், இப்போதான் சார் வந்திருக்கு. சே ஃபார் 7-8 இயர்ஸாவே தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. பிளெண்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இருக்கீங்க. சரி. வாஜ்பாய் பீரியட்ல அது விஷனா கொண்டு வந்தாங்க. சரி. அப்புறம் கலக்க ஆரம்பிச்சாங்க. பர்சன்டேஜ் மேபி 1% இருந்து 2% இருந்து இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இல்ல நடுவுல ரீசெண்டா நம்ம பார்த்தோம், தண்ணி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க மக்கள் பெட்ரோல்ல. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நிறைய பங்க்ல இருந்து அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க, பாருங்க இவ்வளவு தண்ணி கலந்து வருது, இது எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க, கதறிட்டு இருந்தாங்க. எப்படி இன்ஜின் டேமேஜ் ஆயிடாம போயிடும்? திருப்பியும் அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போபால் கேஸ் விசுவாயுல மக்களுக்கு பாதிப்பட்டதே 15-20 வருஷம் கழிச்சு தான் நிரூபிக்க முடிஞ்சது. ஓகே. அந்த சம்பவத்துல எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க? லாங் டேர்மா குழந்தைங்க மனநல பாதிப்போட பிறக்கிறாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? சோ இந்த ஸ்டேட்டோட அப்பரேட்டஸ் இதுதான் ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே. நான் குப்பையை ரோட்ல போட்டேன்னா அது பெரிய குற்றம். ஆனா கார்பரேஷன் 100 ஏக்கர்ல குப்பையை போட்டு வச்சிட்டு இருந்தா அது எது பாதிப்பு இல்ல. ஓகே. சோ இந்த லாஜிக்ல போறனால அரசாங்கத்துக்கிட்ட ப்ரூவ் பண்ணாதது அதுக்கு அப்புறம் சைடுல வச்சிடலாம். ஓகே. இன்னொரு இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்துக்கு ஓடி போறாங்க பாருங்க. அப்பே புரிஞ்சுக்கணும், ஒரு இல்லீகல் விஷயத்தை லீகல் ஆக்குறாங்க. ஓகே. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் வந்துச்சா, கரெக்ட் தான், அரசாங்கம் செஞ்சது கரெக்டா வந்துருச்சா? ஆமா. இப்போ நான் வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா நான் லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இந்தியன் ஆயில் மேல இல்ல இந்துஸ்தான் பெட்ரோலியம் மேல இல்ல பாரத் பெட்ரோலியம் மேல கேஸ் போட்டேன்னா சுப்ரீம் கோர்ட் எஸ்ன்னு சொல்லிடுச்சு, இதெல்லாம் கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல ஜட்ஜு. இதுக்கு மேல கடவுளா முடியாச்சுல்ல. கொடுமைங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை. நம்ம கட்காரியோட பசங்க பத்தி பேச வேணாம். இல்ல பேசுங்க, அதுவும் ஏன் பேசாம இருக்கணும்னு? இல்ல அவன் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கான். அவனோட கம்பெனி ஷேர் ஒரு வருஷத்துல 1600% ஏறி போச்சு. ஓகே. இந்த பாஜக நம்ம பாஜக பத்தியும் பெருசா பேச வேணாம். ஆனா பாஜக தான் தமிழ்நாட்டுல மதுபான தடுப்பு செய்யணும், டாஸ்மாக் எல்லாம் மூடணுங்கிறான்.
ஆனா ஹையஸ்ட் சேல் உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் தான் ஹையஸ்ட் சேல். அண்ட் கட்காரி இஸ் த மேனுஃபேக்சரர் ஆஃப் ரம் அண்ட் விஸ்கி. கப்தான் பிராண்ட் போல. சரிங்களா? இவன் ரம் அண்ட் விஸ்கி தயாரிப்பான், இவன் விற்பான், ஆனா இவன் தான் சண்டை போடுவான். இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதனால இன்ஃபேக்ட் கட்காரி பேசின உடனே இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பேச வச்சாங்க. நான் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் யூஸ் பண்றேன், எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் யூஸ் பண்றேன். அன்னைக்கே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும், இதுல பெரிய ஒரு குல்மா இருக்குன்ட்டு. மோடி எது வாய வச்சாலும் அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முத்ரா லோன் வாங்கிக்கோங்க, கொலாட்ரல் எல்லாம் வாங்கிக்கோங்கன்னாங்க. ஐயா இன்னைக்கு ரேட்ல ஆர்டினரி கார் லோன் போட்டு எடுக்க முடியல சிபில் ஸ்கோர்னால. கண்ட மணிக்கு இது பண்றான், ரேட்டிங் கொடுக்கறான். சரி. சோ அதனால இந்த கவர்மெண்ட் எது நான் பண்ண போறேன்னு சொல்லுதோ அப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும், ஆபத்து வந்துருச்சான்ட்டு. சோ இவங்க எப்படி நாங்க பெட்ரோல் டீசல் 40 ரூபாய்க்கு விற்க போறோம்னு சொன்னாங்களோ, எப்படி அதை 120 இருந்து 110 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களோ வேற வேற ஸ்டேட்டுக்கு, அன்னைக்கு நம்ம புரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே ஓகே. So in the ethanol is a big scam. The government should give a choice to the customer. ஓகே ஓகே ஓகே. எனக்கு சாய்ஸ் இருக்கணும், எனக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க புரியுது. இது தான் நீ ஊத்தி ஆகணும், உன் வண்டி ஊத்தி ஆகணும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுது 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 புரியுது.